நீங்க உங்க பையனே சந்தேகப்பட்டு வரீங்களேம்மா, அந்த பையன் நல்ல பையன் தானே, நல்ல பையன் தானா, அவன் தான் எடுத்திருக்கணும், எனக்கு அதுதான் பயமா இருக்கு. பையனை ஃபாலோ பண்ணாக்க இவன் வந்து 10th தான் படிக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பையனோட ஒரு அப்பியரன்ஸ் இவனுக்கு இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஈசிஆர்ல போய் ஒரு ரெசார்ட்ல போய் விரும்புறவரை நம்ம வீட்டு ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும். அதுக்காக வீட்டுல இருந்து ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. நாங்கள் சொந்த பந்தம் மட்டும்தான் இருக்கோம். அப்பயும் இதே மாதிரி ஒரு நகை காணாம போச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்லயே ஒரு நகை காணாம போச்சு. இது எல்லாமே இங்கதான் போயிருக்குங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப ரீசெண்டா வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு 20 சவரன் காணாம போயிடுச்சு. கல்யாணத்துக்காக அவங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க எடுத்து வாங்கி வச்சிருக்கிறது. இது வந்து என் பொண்ணு தாங்க எடுத்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம கிட்டே வந்தார். இது அவரும் வந்து தாம் பொண்ணை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அவர் மாலதி டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ஆஷா பாக்கியராஜ். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் மாலதி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். பேரண்டிங் கவுன்சிலர் அப்படின்றதுனால எனக்கு ஒரு ஈகரா ஒரு கொஸ்டின் இருக்கு மேம். இப்போ யூஸ்வலா என்கிட்ட வந்து வீட்லேருந்து காசு காணாம போயிடுது, பொருட்கள் காணாம போயிடுது அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸ்க்காக வருவாங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது கேசஸ் இருக்கு? அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கு நிறைய கேசஸ் வந்திருக்கு. இதுல வந்து நீங்க சில்ட்ரன் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இது இஸ் அபவுட் 15 years பிஃபோர். அப்போ வந்து ஒரு அம்மா அவங்க வராங்க, ரொம்ப நல்ல டைப்பு. அவங்க வந்து சொல்றாங்க, என் பையன் தாங்க திருடிட்டான் என் வீட்டுல இருந்து, நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. என்னங்க வந்தது பையன் தான் திருடிட்டான் அப்படின்றீங்க அப்படின்னு. அவங்க சொன்னா, ஆமா என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் வச்சிருந்தேன், எங்க வீட்டுக்கார இப்போ அப்ராட்ல இருக்காரு, நான் தான் பையனையும் பொண்ணையும் வச்சு வளர்த்திக்கிட்டு வரேன். என்னை தவிர யார் வீட்டுல இல்லை, அப்ப யார் எடுத்திருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. அப்போ நீங்க உங்க பையனே சந்தேகப்பட்டு வரீங்களேம்மா, அந்த பையன் நல்ல பையன் தானே, நல்ல பையன் தானா, அவன் தான் எடுத்திருக்கணும், எனக்கு அதுதான் பயமா இருக்கு அப்படின்னா. அப்போ நாங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறோம். ஆனா அந்த அம்மா வந்து வெரி ஷ்ரூடு. காணாம போன அடுத்த நாளே வந்துட்டாங்க நம்ம கிட்ட. நம்ம இந்த பையனை ஃபாலோ பண்ணாக்க இவன் வந்து 10th தான் படிக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பையனோட ஒரு அப்பியரன்ஸ் இவனுக்கு இருக்கும். நாங்க ஃபாலோ பண்ணும்போது அவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசுறான். கட்சியில் அந்த பணம் எங்க போகுதுன்னு பாருங்க, எனக்கு பயங்கர காமெடியா இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஈசிஆர்ல போய் ஒரு ரெசார்ட்ல போய் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு விளையாடிட்டு அங்க பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, வேற எதுவும் இல்லை, ட்ரிங்க்ஸ் கூட கிடையாது, சாப்பாடு வாங்கி கொடுத்து ஜாலியா இருந்துட்டு வந்துட்டான். அந்த பணத்தை அதுக்கே செலவு பண்ணான், ஒரு 10 பசங்களை கூட்டிட்டு போய். ஸோ இப்படி ஒரு கேஸ் பசங்க எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்க இல்லையா. இதுல வந்து ஒரு பெண்களும் இந்த வேலைகளை செய்யறாங்க. பெண் குழந்தைகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தான் விரும்புறவரை நம்ம வீட்டு ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும். அதுக்காக வீட்டுல இருந்து ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா வந்து அது புரியல அவருக்கு. ஒரு 2-3 இஷ்யூக்கு அப்புறம் அவருக்கு டவுட் வந்துட்டு எங்ககிட்ட வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 20 சவரன் காணாமல் போயிடுச்சு. அது ஒரு ஆரம், பெரிய ஆரம். ஒரு கல்யாணத்துக்காக அவங்க வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க எடுத்து வாங்கி வச்சிருக்கிறது. இது வந்து என் பொண்ணு தாங்க எடுத்திருக்கணும் அப்படின்னு. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம். அவர்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சதும் அவங்க தான் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கும் வந்து ஒரு இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு பையனோட தொடர்பு இருக்கு. அந்த பையனை வந்து இவங்க அப்பா லெவலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இது வந்து எடுத்து கொண்டு போய் கடையில் அடமானம் வச்சு அந்த கடையை வந்து பயங்கரமா டெக்கரேட் பண்ணி ஒரு வருமானம் ஈட்டுவதற்கு ஒரு வழிமுறைகளை அந்த செஞ்சிருக்காங்க. இது வந்து கேட்டிருந்தா அவங்க அப்பாவே கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் நல்ல மனிதர் தான். அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு வந்தாரு. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து என்னுடைய பெண் வந்து இன்னும் 2-3 இடத்துல நகை எடுத்திருக்கா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் உட்காந்து வீட்டுல போய் யோசிச்சு பார்க்கும்போது, ஊர்ல வந்து நாங்க போயிருக்கும் போது நாங்க சொந்த பந்தம் மட்டும்தான் இருக்கோம், அப்பயும் இதே மாதிரி ஒரு நகை காணாம போச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்லயே ஒரு நகை காணாம போச்சு. நான் வந்து இதெல்லாம் வந்து என் பொண்ணு எடுத்திருக்க மாட்டான்னு நினைச்சேன். நான் வந்து உங்ககிட்ட வந்து பார்த்து பேசின பிறகு என் பொண்ணை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்ச பிறகு இது எல்லாமே இங்கதான் போயிருக்குங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. இப்போ வந்து என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஏதாவது ஒரு வகையில நான் அதை திருப்பி கொடுத்துடணும் எப்படியாவது.
தான் பொண்ணு வந்து எடுத்துருச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பா. அது அவங்க ஏன்னா ஒருத்தனை வந்து நம்ம அக்யூஸ்ட் ஆக்கி ஆயிட்டோம்னா எல்லாருடைய கண்ணும் வந்து அவங்க மேல அப்படியே தான் இருக்கும். சோ தான் குழந்தை அப்படி பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஆமா, அதனால வந்து அவர் வந்து என்ன பண்றதுன்னு வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு, சரி ஓகே அந்த பையனுக்காக தானே பண்ணா, நம்ம அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், இவங்களுக்குலாம் நான் எப்படியாவது நான் ரீபே பண்ணிடுறேன் அதை அப்படின்னு சொல்லி இப்ப வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு அந்த ஜுவல்ஸ். அப்போதான் என்கிட்ட வந்தார். நான் சொன்னேன், சார் இது வந்து 100% உங்க பொண்ணு இன்வால்வ், அதனால நீங்க என்ன பண்றீங்க, நகையை வந்து அதே மாதிரி வேல்யூ எவ்வளவு வேல்யூன்னு கேளுங்க, வாங்கி கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுருங்க, நாங்க தேடணும் கிடைச்சதுன்னு எடுத்து கொடுத்துட்டு முதல்ல போலீஸ் ஸ்டேஷன், ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிச்ச பிறகுதான் அவர் நம்மகிட்டே வந்தார். என்ன மிரட்டுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதையும் முடிங்க, அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது வந்து ஜென்ரலா வந்து குழந்தைங்க வந்து பண்றது வாடிக்கையாக தான் இருக்கு, நார்மலா ஒரு காமனான விஷயம் அந்த வயதுல. ஆமா, அத வந்து பெற்றோர்கள் எப்படி அதை மாத்தி கரெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க. நீங்க சொன்னது பார்த்தா ஒவ்வொரு கிளைண்ட்ஸ்மே ஒரு கேஸுக்குமே பின்னாடி வந்து ஒரு ரீசன் இருக்கா, தனக்காக செய்யாம மத்தவங்களுக்காக செய்யணும் அதுல அடங்கி இருக்கு. பட் ஆனா அது வந்து தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கு அது ரியலைஸ் ஆகணும். அதை வந்து ஆனா புரிய வச்சார் அவர். இப்ப நீங்க சொன்ன அந்த சினாரியோலாம் சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது, கிடையாது. அப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க பேரண்ட்ஸ் வந்து தன்னோட குழந்தைகள் தான் அதை செய்யறாங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்களா, அப்ப அந்த குழந்தைகளோட மனநலம் எப்படி இருந்தது, அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட ரியாக்ட் பண்ணாங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஒரு கேஸ்ல தான் வந்து போலீஸ்ல தெரியாம அவங்களே வந்து வீட்டுல நகை காணாம போச்சு அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. பட் இந்த பேரண்ட் நான் சொல்றேன் பாருங்க, அம்மா வந்து பையனை பத்தி வந்து கொடுத்தது என்ன பண்றது, நாங்க ஒன்னும் இல்லைங்க, உங்க பையன்கிட்ட உட்காந்து பேசுங்க, பணத்தை அவன் கண்ணில் படுற மாதிரி வைக்காதீங்க, கூப்பிட்டு அவனோட உட்காந்து பேசி, தம்பி இந்த மாதிரி எடுத்துட்டே அக்காவோட கல்யாணத்துக்கு வச்சுதான். அந்த பையன் ஆக்சுவலா உண்மையில நல்ல பையனா மாறிட்டான், நல்ல பையனாவும் இருக்கான். அதே போல இந்த பேரண்ட் கிட்டேன்னு சொன்னோம், இது அவரும் வந்து தான் பொண்ணை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை அவரு, நீங்க வந்து இந்த பொண்ணை வந்து நீ உங்க வழி கொண்டு வரணும்னா உட்காந்து அதுக்கிட்ட நீங்க பேசிதான் ஆகணும், நீங்க வேற யார்கிட்டையும் வந்து நீங்க டிஸ்கஸ் பண்றதோ இதெல்லாம் வேண்டாம், நீங்களும் உங்க ஒய்ஃப் கூட வேணாம், ஏன்னா அம்மாவால அதை தாங்கிக்க முடியாது, எப்பவுமே அம்மா வந்து ஒரு எமோஷன் ஆயிடுவாங்க, சரி நீங்க உட்காந்து பொண்ணு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவரை பேச சொல்லி, அவர் ஒரு நல்ல கன்வின்சரும் கூட. ஸோ அதனால அவரே ஹேண்டில் பண்ண விட்டேன். ஏன்னா வெளியில தெரியாம போலீஸ்க்கு போனதே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து திரும்பி நம்மகிட்ட கூட்டிட்டு வந்து அது ஒரு பிரச்சனையாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், நீங்களே போதும், ஒரு அப்பா வந்து ஏன்னா அவர் வந்து அவ்வளோ அருமையா பேசுறாரு, அவர் நிறைய பஞ்சாயத்தெல்லாம் கண்டக்ட் பண்ணுவார், நீங்களே பேசுங்க சார், நீங்களே இதை முடிங்க சார்ன்னு சொல்லி அவங்க வந்து அவரே அழகா பேசி அந்த திருமணத்தையும் நடத்தி வச்சு இப்போ சூப்பரா சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இன்னைக்குமே இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு, வீட்டுக்கு தெரியாம குழந்தைகள் தவறு செய்யறாங்க. பட் நீங்க சொன்னதுல இருந்து பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா போயிருக்கும், குழந்தைகள் ஒரு தவறு செய்யறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அதை உட்காந்து நம்ம என்னன்னு குழந்தைங்க கிட்ட பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களும் ரியலைஸ் ஆகி மாத்திப்பாங்க. கண்டிப்பா. வணக்கம்.